எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியின் ஆட்சி காலம் சுமார் கிபி 610 642 வரை. வாதாபி இன்றைய கர்நாடக பாதாமியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தார். மகேந்திர பல்லவனை எதிர்த்து போரிட்டு வெற்றியும் கண்டார். காஞ்சிபுரம் வரை சென்று மகேந்திர பல்லவனை தோற்கடித்தார். ஆனால் பின்னர் மகேந்திர பல்லவனின் மகன் நரசிம்மவர்மன் பதிலடியாக வாதாபியை கைப்பற்றி சாளுக்கியர்களை தோற்கடித்தார். பல்லவர்களின் முக்கிய தளபதி பரஞ்சோதி வாதாபி நகரத்தை தாக்கினார். வாதாபி யுத்தம் சுமார் கிபி 642 நடைபெற்றது. வாதாபி நகரம் முழுவதும் அழிக்கப்பட்டது. இரண்டாம் புலிகேசி போரில் இறந்ததாகவும் சிலர் தப்பி ஓடிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த வெற்றியின் சின்னமாக வாதாபியிலிருந்து வாதாபி கணபதி கொண்டு வரப்பட்டார். வாதாபி போருக்கு பிறகு பரஞ்சோதி மனதில் குழப்பத்துடன் இருந்தார். வன்முறையின் மீது வெறுப்பு எழுந்தது. அவரது மனம் பக்தி வாழ்க்கையை நோக்கி மாறியது. தனது சேனாபதி பொறுப்பை விட்டுவிட்டு சிவபக்தராக ஆனார். தனக்கு பிறந்த புதல்வனையே இறைவனுக்கு பலியாக கொடுக்க தயாரான சிறுத்தொண்ட நாயனார் என்று மாறினார். இரண்டாம் புலிகேசி ஆட்சி காலத்தில் வாதாபியில் பாறை கோயில்கள் கட்டப்பட்டன. அவையில் சில குகை கோயில்களை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். குகை 1 கிபி 550 ஆண்டு தோண்டப்பட்டது. சிவபெருமானுக்கு லிங்க வடிவில் அர்ப்பணிக்கப்பட்டு உள்ளது. இது ஒரு திறந்த தாழ்வாரம், ஒரு தூண் மண்டபம் மற்றும் அதன் பின்புறம் சுவரில் தோண்டப்பட்ட ஒரு சன்னதி உள்ளது. தாழ்வாரத்தின் பக்கவாட்டு சுவர்கள் இடதுபுறத்தில் ஹரிஹரரின் பெரிய அளவிலான சிற்பங்களையும் வலதுபுறத்தில் அர்த்தநாரி சிவனையும் கொண்டு உள்ளது. அவை பல்வேறு அமைப்புகளில் உள்ள குள்ள கணங்களின் உரைகளை கொண்ட பாதசாரிகளால் ஆதரிக்கப்படுகின்றன. கூரை சுருண்ட பாம்பு ராஜா நாகராஜரின் ஆழமாக வெட்டப்பட்ட சிற்பத்தால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. இதன் இருபுறமும் பறக்கும் வித்யாதார ஜோடிகளும் உள்ளன. உள் மண்டபத்திலிருந்து தாழ்வாரத்தை பிரிக்கும் தூண்கள் அழகான மெத்தை தலைமுடிகளால் மிதக்க வைக்கப்பட்டு உள்ளன. தூண்கள் தெய்வங்களின் சிற்பங்களை சுமந்து செல்கின்றன. மேலும் அவை முத்து விருட்சங்களால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளன. இலையில் புராண உயிரினங்களுடன் கூடிய பதக்கங்கள் வரிசையில் போன்றவை. பிற சுவாரஸ்யமான கருப்பொருள்களில் இடதுபக்க மண்டப நுழைவாயிலில் 2 கைகள் கொண்ட சைவ துவார பாலகர்கள் ஒரு விருட்ச கொஞ்சரம் ஒன்றில் காளை மற்றும் யானை பாறையின் முன் விளிம்பை தொடர்ந்து நந்தியில் சிவபார்வதி பொருந்துதல் ஆகியவை அடங்கும். வலது பக்கத்தில் கிழக்கு நோக்கிய ஒரு சிறிய குகை தோண்டப்படுகிறது. அதன் பின்புற சுவரில் துர்கா மகிஷாசுரமர்த்தினி, பக்கவாட்டு சுவர்களில் மயில் மற்றும் அமர்ந்த கணேசரும் உள்ளனர். இந்த சிறிய குகைக்கு அருகில் 18 ஆயுதம் தேங்கிய சிவநடேசரின் தனித்துவமான சிற்பம் உள்ளது. குகையின் முகப்பில் நடனக் கலைஞர்களின் மன்னர் ஆய்த்த சுவாமி, கல்குட்டி போன்ற கைவினைஞர்களின் கையொப்பங்கள் உள்ளன.
குகை 2 குகை 1 நெருக்கமாக பின்பற்றி உள்ளது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் விஷ்ணு கடவுளுக்காக தோண்டப்பட்டது. குகை 1 போலவே இது ஒரு சிறந்த மண்டபத்தையும் அதன் பின்புற சுவர்களில் வெட்டப்பட்ட ஒரு சரணாலயத்துடன் கூடிய தூண் மண்டபத்தையும் கொண்டு உள்ளது. 2 கைகள் கொண்ட அமைதியாக அப்புறப்படுத்தப்பட்ட தியான காவலர்கள் மண்டபத்தின் நுழைவாயில் பக்கவாட்டில் வைத்திருக்கிறார்கள். மண்டபத்தில் உள்ள முக்கிய சிற்பங்களில் வலதுபுறம் வாமன திரிவிக்ரமாயின் படங்கள் இருவரும் பூவராகமும் உள்ளன. அவற்றின் பாதங்களில் சேர்க்கப்பட்ட கணங்களின் குள்ளர்கள் உரைகள் உள்ளன. பீம்கள் சமுத்திர மண்டன மற்றும் கிருஷ்ணரின் சுரண்டலின் பூர்ண அத்தியாயங்களின் தொடர்ச்சியாக உரைகள் உள்ளன. கூரை பலகையில் ஸ்வஸ்திகா வடிவங்களால் சூழப்பட்ட மைய மீன் சக்கரம் உள்ளது. மகரங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களின் வாயிலிருந்து வெளிப்படும் சிங்கங்கள், யானைகள், மனிதர்கள் போன்ற சோம்பலை ஆதரிக்கும் பிரம்மா, விஷ்ணு, துர்கா, கார்த்திகேயா, லகுவீசர் போன்ற கடவுளின் நினைவு சின்னங்கள், வித்தியாதர சோடிகளுடன் அலங்கார பதக்கங்கள் மற்றும் தூண் முகங்களில் உள்ள இலைகள் உள்ளன. சரணாலய வாசல்படி அதன் வடக்கு பாணி கோயில் கோபுரங்களின் கட்டிடக்கலை மாதிரியில் உள்ளது. இந்த சிற்ப பாணி ஒரே மாதிரியானது. மேலும் இது எலிபண்டா மற்றும் எல்லோராவில் உள்ள 8ஆம் நூற்றாண்டு பிராமண குகைகளில் இருந்த சிற்பங்களை நினைவூட்டுகிறது. குகையின் முகப்பில் கலைஞர்களான வாத்சியா, புரு மற்றும் தாத்தோஜா ஆகியோர் உள்ளனர். குகை 3 கிபி 578 சாளுக்கிய மங்களேஸ்வரால் அவர் வளர்ப்பு சகோதரர் கீர்த்திவர்மா ஆட்சியில் மகாவிஷ்ணுவுக்காக உருவாக்கப்பட்டது. முந்தைய 2 குகைகளைப் போலவே ஒரு திறந்த வராண்டா மற்றும் தூண் மண்டபத்தையும் கொண்டு உள்ளது. அதன் பின்புற சுவரில் ஒரு புனிதமான மண்டபம் வெட்டப்பட்டு உள்ளது. ஆனால் இது ஒரு லட்சிய அளவில் செயல்படுத்தப்படுகிறது. இது அனைத்து சாளுக்கிய கோயில்களிலும் மிகப்பெரியது மற்றும் மிகவும் அலங்காரமானது. இந்த குகை ஒரு கல் கட்டமைப்பு உரையை கொண்டு உள்ளது. மங்களேஸ்வரர் கிராம லஞ்சீஸ்வரர், நவீன நந்திகேஸ்வரர், அதன் அர்ப்பணிப்பு தேதி மற்றும் பரிசு, கோவிலில் வராண்டா தங்குமிடம், பெரிய மனித அளவு உருவ அமைப்பு, 8 கைகளை உடைய விஷ்ணு, இடதுபுறத்தில் அனந்தன் மற்றும் பூவராகர் மீது அமர்ந்திருக்கும் விஷ்ணு மற்றும் வலதுபுறத்தில் ஹரிஹரன், கம்பீரமாக நிற்கும் நரசிம்மர் மற்றும் வாமன விக்ரமர், பீம்களின் முகங்கள், மகாபாரதம் மற்றும் புராணங்களின் அத்தியாயங்களின் கதை உரைகளை கொண்டு உள்ளன. சமுத்திர மந்தனம், அதாவது கடலின் மந்திரம், கிருஷ்ணரின் சுரண்டல்கள் மற்றும் பாரிஜாகரணம், வராண்டாவின் உள்புறம் கரடிகள், பதக்கம், விஷ்ணுவின் மையம், சிவன், இந்திரன், வர்ணன், பிரம்மா மற்றும் யமன் ஆகியோரின் நிவாரணங்கள், வறண்ட தூண்களில் முன்வரிசையில் சிவபார்வதி, காமரதி போன்ற அன்பான தெய்வீக சோடிகளின் சிலைகள் உள்ளன. மரங்களின் கீழ் உள்ள மண்களில் நாகநந்தினி முதலியன மற்றும் நாயகிகள் மண்டபத்தின் கோரிக்கரடிகள் மையத்தில் பிரம்மாவின் சின்னங்கள், இந்திரன் கிழக்கு, வர்ணன் மேற்கு, குபேரன் வடக்கு மற்றும் கார்த்திகேயர் தெற்கு ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது. வராண்டாவின் குகையில் விஷ்ணுவின் வாகனமாக கருணனின் உருவம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் நிலாவல் குவல் சேர்க்கப்பட்டுள்ளது. முழு குகை அழகாக வரையப்பட்டிருந்தது மற்றும் கருணன் நினைவு சின்னத்திற்கு அருகில் ஒரு துண்டு தப்பித்து பிழைத்தது. ஒரு அரச தம்பதியினர் நடனத்திற்கு சாட்சியம் அளிக்கின்றனர். ஓவியத்தின் தரத்திற்கு சாட்சியமளிக்கும் மகாவிஷ்ணுவின் உருவம் சன்னதியில் இருந்தது. அது தற்சமயம் காணவில்லை. கை வினைஞர்கள், கோழிமஞ்சி மறியவர்கள். குகை 4 என்பது ஒரு ஜைன கோவில். பதாமியில் உள்ள குகை கோயில்களில் மிகவும் சிறியது. கிபி 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியைச் சேர்ந்தது. ஓரளவு முடிக்கப்படாதது இது.
திறந்த வெராண்டா மற்றும் ஒரு குறுகலான ஆண்டிகேம்பர் ஆகியவற்றை கொண்டு உள்ளது. அதன் பின்புற சுவரில் ஒரு சரணாலயம் துளைக்கப்படுகிறது. அதன் வெராண்டா சுவர்கள் தவத்தில் பாகுபலி கோமாதா என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் தவத்தில் பர்சுவநாதரின் நிவாரண சிற்பங்கள் இடமளிக்கின்றன. அவரது அரக்க எதிரி காமதாவின் தடைகளை தொடர்ந்து சரணாலய வாசல் சட்டகம் காமனை கதவு காவலராக காட்டுகிறது. சன்னதியின் பின்புற சுவரில் பிரசங்கம் செய்யும் தீர்த்தங்கரின் நினைவு சின்னம் உள்ளது. அநேகமாக மகாவீரர் பின்னால் ஒளிவட்டத்துடன் சைத்திய மரம் மற்றும் 3 கோயில்களின் கீழ் சிங்கத்தின் மேல் அமர்ந்திருப்பார். சௌரி ஏந்தியவர்கள் வித்தியாதரர்கள் பூக்கள் மற்றும் தெய்வீக முரசுகளை தாங்களாகவே அடித்துக்கொண்டு வழிபடுவார்கள். அன்பிசம்பரில் பல சிறிய மற்றும் பெரிய தீர்த்தங்கர்களின் உருவங்கள் உள்ளன. ஒரு தீர்த்தங்கரின் அருகில் அமர்ந்திருக்கும் சிறிய பெண் குகையின் நுழைவாயிலின் வலது பக்கத்தில் சேர்க்கப்பட்டு உள்ளாள். ஜக்கவே ஜரயகனா என்று அழைக்கப்படும் சைன சபதத்தின்படி முக்தி பெற்ற ஒரு பைரவர் குகையின் எல்லையில் கையொப்பமிட்ட கைவிளைஞர்களில் கோழி மஞ்சியும் ஒருவர். குகை முதலில் கிழக்கு பக்கத்திலிருந்து அணுகப்பட்டு குகை 3 கல் சுவரால் பிரிக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.